ஒரு காரியம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, உலகத்தில் இருந்து நம்மை முற்றிலும் டிஃபரண்டாக வித்தியாசமுள்ளவர்களாய் மாற்றுகிறது என்ன தெரியுமா? ஹோலி, பரிசுத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்த கூட்டம் என்று சொன்னால் அது யாரைதான் காமிக்கிறாங்க? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தான் காமிக்கிறாங்க. காரணம், ஹோலி, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர். அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? கொஞ்சம் பார்க்கும்போது டவுட்டா இருக்கு. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்று இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின ஒரே ஒரு தெய்வம் இருந்தால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவர் தான். காரணம், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு கடவுள், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் தான். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. சத்தம் பத்தாது. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர் என்று இந்த உலகத்திற்கு சொன்ன ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு தெய்வம் என்று சொல்லுகிறது நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அந்த ஒரு இன்னொரு காரியம் சொன்னோம், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருக்க வேண்டும் என்று சொன்னோம் இல்லையா? ஆமா. அப்படி பரிசுத்தராயிருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் பரிசுத்தனாயிருக்கிற இந்த கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். 25 வருஷம் எனக்கு பழக்கம் இருக்கு என்று சொன்னதினாலே அந்த ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததினாலே ஆண்டவர் என்னுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. யார் பரிசுத்தராய் இருக்கிறாரோ அவருக்கு மாத்திரம்தான் பரிசுத்தமுள்ள தேவனை சந்திக்க முடியும், பார்க்க முடியும். நாம் ஆராதிக்கிற கர்த்தருடைய வித்தியாசம் என்ன? He is a holy God. அப்படியானால் அவருடைய பிள்ளைகள் holy people. இங்கதான் பிரச்சனை நடக்குது. இது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அவன் பாவம் செஞ்சு வெட்டுண்டு கீழே விழுந்துட்டோம் இல்லையா? ஆமா. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் ஆண்டவரை பிடிக்கும். ஆனா ஹோலி என்கிறது யாருக்கும் பிடிக்காது. பரிசுத்தம் என்கிறது யாருக்கும் அவ்வளவு பிடிக்காது. போனா கிறிஸ்துவருக்கும் கூட இப்ப பரிசுத்தம் என்று சொன்னால் அவங்களும் ஒரு 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 மாதிரி பாக்குறாங்க. பரிசுத்தமா? அந்த சபையை, இந்த சபையை பாருங்க, அந்த சபையை பாருங்க, இந்த சபையை பாருங்க, அந்த உழைக்கார். வேதம் என்ன சொல்லுகிறது? சபை என்று என்ன சொல்லுகிறது என்கிறதல்ல, உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிறதான். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர், அவரை ஆராதிக்க வேண்டியவரும் பரிசுத்தராயிருக்க வேண்டும். இங்கதான் பிரச்சனை. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பாஸ் எனக்கு ஆண்டவரை பிடிக்கும், இயேசுவை ரொம்ப பிடிக்கும், ஆனா அந்த பரிசுத்தம் இல்லையா, அது மட்டும் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, அங்கதான் காரியம் நிக்குது. ஆண்டவருக்கும் உனக்கும் இடையில இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஹோலி. அது இல்லாவிட்டால் நிறைய பேர் சொன்ன தெரியுமா, அந்த 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 பரிசுத்தம் இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் தெரியுமா? எங்களுக்கு பீடி குடிக்கலாம், எங்களுக்கு சிகரெட் குடிக்கலாம், எங்களுக்கு தண்ணி அடிக்கலாம், எங்களுக்கு அது போடலாம், எனக்கு இது போடலாம், எல்லாம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இருந்தா என் ஆண்டவர் சூப்பர். ஆண்டவர் அது விரும்புறது இல்லை. அப்போ நம்ம சிந்திக்க போறது போல பரிசுத்த